السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இறைவனுடைய திருப்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதனோ அவனுடைய திருப்தியை, அதாவது தன்னுடைய திருப்தியையே பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இதை பற்றி மிக அழகாக எடுத்துச் சொல்லக்கூடிய வசனம் ஒன்று அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சூரா ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 14-15 ஆகிய 2 வசனங்கள். அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி, இச்சைகளை, மன விருப்பங்களை நேசிப்பது மனிதனுக்கு அலங்காரப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. ஸுய்யின என்று சொன்னால் அலங்காரம். அலங்காரம்னா மேக்கப், கலைத்து விட்டால் கலைந்து விடும். அழகு என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு. மன இச்சைகளின்படி வாழ்வதை விரும்புவது மனிதனுக்கு அலங்காரப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. மினன் நிசாஇ, மனைவிமார்கள், ஆண் குழந்தைகள், தங்கம் வெள்ளி குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரை அதாவது வாகனம், கால்நடைகள், விவசாய நிலம், இப்படியெல்லாம் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் அவனுக்கு அழகுபடுத்தி காட்டப்பட்டிருக்கின்றன, அலங்காரப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. தாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இவையெல்லாம் இந்த உலகத்தின் சுகப்பொருட்களாகும். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அழகிய மீளுமிடம் அல்லாஹ்விடத்திலேயே இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது சொர்க்கம் என்பது மிக அழகானது. இதை விட உலகம் அலங்காரமானது, சொர்க்கம் அழகானது. நீங்கள் அழகை நோக்கி வாருங்கள், அழகை விரும்புங்கள், அலங்காரத்தை விரும்பாதீர்கள். அலங்காரம்தான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கப்படுகிறது. ஆனால் அழகை விரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்கிறான், நபியை நீங்கள் இப்படி கேட்பீராக அந்த மக்களிடத்தில், குல் அவ் நப்பியுக்கும் பி கைரின் மின் தாலிக்கும், இவை அனைத்தையும் விட சிறந்தவற்றை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொடுக்கட்டுமா? தங்கம் வெள்ளி குவியல்கள், அழகிய வாகனங்கள், கால்நடைகள், விவசாய பூமி, இவை எல்லாவற்றையும் விட சிறப்பானதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொடுக்கட்டுமா? அது என்னவென்றால், இல்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், இரையச்சமுடையவர்களுக்கு தங்கள் இறைவனிடம் ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜுன் முத்தஹரா, இடையிடையே நதிகள் ஓடுகின்ற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள், அதில் அவர்களுக்குரிய ஜோடியும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஒரு ருதுவானும் மினல்லாஹ், இறைவனுடைய திருப்தியும் கூடவே அவர்களுக்கு இருக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இப்போ இறைவனுடைய திருப்தி இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் அனைத்தை விடவும் ஒரு மனிதனுக்கு மிக்க மேலானது, அவன் மிக்க நேசிக்க வேண்டியது, அடைய துடிக்க வேண்டியது எதுவென்றால் இறைவனுடைய திருப்தியை தான். ருதுவானும் மினல்லாஹ், இறைவனுடைய திருப்தியும் அங்கே இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 14-15 ஆகிய 2 வசனங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இதே 3வது அத்தியாயத்தினுடைய 162வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், பாருங்கள், அஃபமனித்தபஅ ரிதுவானல்லாஹ், யார் இறைவனுடைய திருப்தியை தேடி தேடி செல்கின்றானோ, எதை செஞ்சா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும், எதை செஞ்சா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும் என்று யார் இறைவனுடைய திருப்தியை தேடி செல்கின்றானோ, தொடர்ந்து செல்கின்றானோ, அவன் கமம்பா அபி சஹத்தி மினல்லாஹ், இறைவனுடைய கோபத்தை பெற்று திரும்பியவனை போல் ஆகிவிடுவானா? 2 பேரும் ஒன்னா? இறைவனுடைய திருப்தியை தேடி தேடி ஒருவன் போய் கொண்டிருக்கிறான்,
இன்னொருவனோ ஒரு பாவச் செயலை செய்து இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அவன் திரும்பி வந்திருக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா. வமஅவாஹு ஜஹன்னம், இரண்டாவது மனிதனுடைய ஒதுங்குமிடம் நரகம், பிஸல் மஸீர், அது மோசமான ஒதுங்குமிடம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், அந்த நல்லவர்களுக்கு, இறைவனுடைய திருப்தியை தேடி சென்றவர்களுக்கு தரஜாத்துன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துக்கள் இருக்கின்றன. வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். எதை செய்யும் போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற கேள்விக்கு எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதுதான் பதில். பார்த்து கொண்டே இருக்கின்ற இறைவன் உங்களுக்கு தன்னுடைய திருப்தியை அவன் எப்போது வழங்குகிறான் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்போ அவனுடைய திருப்தி நம் மீது பொழிகிறது என்கிற கேள்விக்கு நாம் விடை தெரிவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி ஒன்றையும் நாம் பார்த்து விடலாம். திருக்குர்ஆன்ல இறைவனுடைய திருப்தியை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள்னு பார்த்தோம்னு சொன்னா சுமார் 13 வசனங்கள் இருக்கின்றன. இப்ப எல்லாத்தையும் நாம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதனால சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி ஒன்றை நாம் பார்த்து விடலாம். சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாருங்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூலு லி அஹ்லில் ஜன்னah, மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுவான், யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே என்றவர்களை பார்த்து கூப்பிடுவான். உடனே அவர்கள் ஃபயகூல் லப்பைக் ரப்பனா வ சஅதைக், வந்தோம் இறைவா, கட்டுப்பட்டோம் இறைவா, என்ன சொல்லு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தங்களுடைய பணிவை, அந்த அழைப்பை ஏற்றதை வெளிப்படுத்தும் முகமாக முன்னால் வந்து நிற்பார்கள். அப்போது அல்லாஹ் கூறுவான், ஹல் ரதீத்தும், நான் உங்களுக்கு தந்த சொர்க்கத்தின் சுகங்கள், உங்களுக்கு உலகத்தில் இதை செய்தால் என்ன கிடைக்கும், இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று நான் வாக்குறுதி அளித்தேன் அல்லவா, அவையெல்லாம் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைத்ததல்லவா, அது உங்களுக்கு திருப்தியை தந்து விட்டதா என்று கேட்பான். போதுமா, உங்களுக்கு திருப்தி அளிச்சிருச்சாங்க. அப்ப அவங்க திருப்பி கேட்பாங்க, வமாலனா லா நர்பா, நாங்கள் திருப்தி அடையாமல் எப்படி இருக்க முடியும், வகத் அதைத்தனா மாலம் துஅத்தி அஹத மின் ஹல்கிக், உன் படைப்புகளில் வேறு யாருக்கும் கொடுக்காதவற்றை எல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்கின்றாயே எங்கள் இறைவா, நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருக்க முடியும், எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற, யாருக்குமே நீ அந்த மாதிரி கொடுக்கல என்று எல்லோருமே சொல்வார்கள். அது அதுல பெரிய சிறப்பு. அதுதான் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவில் இருக்கக்கூடியவர்களும் ஜன்னத்துன் நஈமில் இருக்கக்கூடியவர்களும் இதே தான் சொல்வார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கீழ் நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இதை தான் சொல்வாங்க, யாருக்குமே கொடுக்காதையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிய இறைவா என்று. நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? உடனே அல்லாஹ் திரும்ப கேட்பான், ஆனா வஅதீக்கும் அஃதல மின் தாலிக், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று சொன்னவுடன் சொர்க்கவாசிகள் எல்லாம் கேட்பார்கள், ஐ ரப்பி, என்ன இறைவா இப்படி சொல்கின்றாய், இதைவிட சிறந்தது வாயு ஷையின் அஃதலு மின் தாலிக், இதைவிட சிறந்த வேறொன்று எங்கே இருக்கிறது, எப்படி இருக்க முடியும், எல்லாத்தையும் தான் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், இதைவிட சிறந்தது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்க முடியும் என்று கேட்கும்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுவானாம், வஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா, என்னுடைய திருப்தியை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன், நான் இனிமேல் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன். நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, இனிமேல் சொர்க்கத்தில் தப்பு என்பதே கிடையாது, எல்லாமே ஹலால் தான். நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் மீது எனக்கு கோபம் வரப்போவதில்லை. நான் உங்கள் மீதான திருப்தியை அவிழ்த்து விட்டு விட்டேன். வஹில் என்று சொன்னால் கட்டி போட்டு அவிழ்க்கிறதுன்னு அர்த்தம். அவிழ்த்து விட்டுட்டேன். மளமள நெல்லிக்காய் மூட்டையை கட்டி போட்ட நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டா எப்படி இருக்கும், மளமளன்னு சிதறும் அல்லவா, அந்த மாதிரி அன்பு, என்னுடைய திருப்தியை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன், உங்கள் மீது இனிமேல் எனக்கு கோபம் என்பதே கிடையாது என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. மறுமை நாளில் என்ன கொடுத்தாலும் அதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, அதுதான் இறைவனுடைய திருப்தி. இப்போ அந்த திருப்தியை பற்றி அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 72 சொல்கின்றான், வர்துவானும் மினல்லாஹி அக்பர் தாலிகல் ஃபௌசுல் அதீம்,
இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கின்ற திருப்தி தான் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களிலெல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம், அதுவே மகத்தான வெற்றி என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுவதாக நாம் திருக்குர்ஆன்ல 9 அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ உலகத்திலேயே அல்லாஹ்வின் திருப்தியை பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது, உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெறணும் என்று சொன்னால் அதற்கு வழி இருக்கிறதா? இருக்கிறது. என்னென்ன வழிகளை எல்லாம், என்னென்ன செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்து வந்தால் உலகத்தில் இறைவனுடைய திருப்தியை நாம் பெற முடியும், என்னுடைய கோபத்துக்கு ஆளாகாம இருக்க முடியும் என்று கேட்டால், நாம் திருக்குர்ஆனில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியில் இருந்தும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 7 நற்செயல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு 7 காரியங்கள், 7 விதமான அமல்கள் இறைவனுடைய திருப்தியை நமக்கு பெற்று தருகின்றன என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம்னா, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நாம் புகழ்வது, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்பது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. துன்பம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஓதி வரக்கூடிய துவாக்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹதிக். இறைவா, எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்னிடமிருந்து அகல்வதை விட்டு, வெளியேறுவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக். உன்னுடைய தண்டனை திடீரென்று எனக்கு இறங்குவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய கோபம் என் மீது இறங்குவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய அருட்கொடைகள் என்னை விட்டு விலகுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸவாலி நிஅமதிக். இது செல்வந்தர்களும் ஓதணும், ஏழைகளும் ஓதணும், நோய் உள்ளவர்களும் ஓதணும், நோய் இல்லாதவர்களும் ஓதணும். ஏனென்றால் நோய் இருப்பவர்களுக்கு மேலும் நோய் வராமல் இருக்க வேண்டும் அல்லவா? செல்வந்தர்களுக்கு இருக்கின்ற செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏழைகளுக்கு இன்னும் ஏழ்மை வராமல் இருக்க வேண்டும் அல்லவா? எனவே இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். இதை தினமும் எல்லாருமே ஓதணும். அப்படி ஓதும் போதுதான் நமக்கு என்ன தோன்றும் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தோணும். அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் தஹவ்வுலி ஆஃபியதிக். உன்னுடைய நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் இடம் மாறி விடக்கூடாது. அப்ப எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, நான் நோயாளியா இருந்தாலும் கூட எனக்கு ஆரோக்கியமான பகுதிகளும் உடலில் இருக்கின்றன. இது நினைக்கும் போது அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துவோம், அல்லாஹ்வை புகழ்வோம். அல்லாஹ் கூறுகிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் மென்மேலும் தருவேன் என்கிறார். குறைஞ்ச ஆரோக்கியம் இருக்கும் நன்றி செலுத்தினா ஆரோக்கியத்தை கூட்டுவேன், குறைஞ்ச செல்வத்துக்கு நன்றி செலுத்தினா செல்வத்தை அதிகரிப்பேன். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பது. அப்படி புகழும் போது அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. இது முதலாவது. இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், நன்மைகளை செய்வதற்கு போட்டி போட்டுக் கொள்வது. இது யாருடைய பண்புன்னு கேட்டா, நபிமார்களினுடைய பண்பு. இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத். நன்மைகளை செய்வதில் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள், விரைந்து செல்வார்கள். ஒருவரை விட முசாராத் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். ஒருவரை ஒருவர் முந்துவதுன்னு அர்த்தம். அதுக்கு நன்மைகளை செய்வதில் ஒருவர் மற்றவரை முந்திக் கொள்வார்கள், போட்டி போட்டுக் கொள்வார்கள். அவ நன்மையான காரியங்களை செய்யறதுல ஒரு போட்டி இருக்கணும். முன்சஃப்ல நிக்கிறதுக்கு ஒரு போட்டி, தர்மம் கொடுப்பதில் ஒரு போட்டி, ஒரு ஆளுக்கு உதவுறதுல ஒரு போட்டி. ஒரு வயசான ஆளு ஒரு பொருளை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, போட்டி போட்டுக்கிட்டு அவருக்கு போய் உதவி செய்வது. இல்ல சாதி மதங்கள் பார்க்கறது அல்ல, ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது, நன்மையான காரியங்களை செய்வதிலே போட்டி போட்டுக் கொள்வது, தொழுகையிலே முன்சஃபை அடைவதிலே போட்டி போட்டுக் கொள்வது. இவ்வாறாக
நன்மையான காரியங்களை செய்வதிலே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்பது இறை தூதர்களின் பண்பு. இது இரண்டாவது. அப்போ யாரு நன்மைகளை செய்வதற்கு போட்டி போடுகிறாரோ அவர் இறைவனுடைய திருப்தியை பெறுவார். அடுத்து மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் துவா. இதுவும் நபிமார்களின் பண்பு தான். எதுனா ரகவம் வரகவம், துவா செய்து கொள்வது. எல்லா விஷயங்களுக்கும் துவா இருக்கிறது. இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இறைவனுடைய திருப்தி உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே துவா. பாத்ரூம் போறீங்கன்னா துவா, சாப்பிடும்போது துவா, சாப்பிட்டு முடித்த பிறகு துவா, சாப்பிடல இடையில அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்த பிறகு துவா, உது செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துவா. இப்படி எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய துவாக்களை ஓதிக்கொள்வது, கேட்டுக்கொள்வது அல்லாஹ்விடத்தில். தொழுது முடித்துவிட்டு துவா செய்வது. யாராவது ஒரு ஆள் துவா செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் முபாரிக் அலை, அங்கே துவா செஞ்சு முடிச்சிருது, யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வாயாக. ஒருத்தர் நமக்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரான் சொல்றாருன்னா பாரக் அல்லாஹ் ஃபீக் துவா. இது இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டவர்களுடைய பண்பு, நபிமார்களின் பண்பு. எதுனா ரகபம் வரஹபா, அச்சத்திலும் ஆதரவான மனநிலையிலும் துவா செய்வார்கள், ஆசைப்பட்டும் துவா செய்வார்கள், அச்சப்பட்ட நிலையிலும் துவா செய்வார்கள். இந்த மனித தண்டனை எங்களை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் அதை எங்களுக்கு தருவாயாக. எல்லா நிலையிலும் இறைவனிடத்திலே மன்றாடி துவா செய்வது. இது மூன்றாவது. நாலாவது பகானுலனா ஹாஷிஈன், இறைவனுக்கு அவர்கள் பணிந்து நடப்பார்கள். தொழுகையிலே பணிந்து கொள்வது. அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். தொழுகையிலே ஒரு விதமான அச்சத்துடன் கூடிய ஒரு பணிந்த நிலை. அதாவது தக்பீர் கட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன அந்த 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 பொருள் வந்து அப்படியே இதயத்தில் நிரம்பி வழியணும். ஒரு சூறாவை ஓதரம் சொன்னால் அதனுடைய அர்த்தம் அப்படியே நெஞ்சை நிறைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாய்கள் ஒரு பக்கம் ஓதிக்கொண்டிருக்கும், நம்முடைய இதயம் வேறு பக்கத்திலே கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது ஹுஷூ என்று சொல்ல முடியாது. ஹுஷூ என்று சொன்னால் பணிவு, இறை அச்சத்துடன் கூடிய பணிவு. வகானுலனா ஹாஷிஈன், இதுவும் இறை தூதர்களின் பண்பு. இதை செய்யும் போது இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். அவ தொழுகையிலும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளிலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு கவலையுடன் கூடிய பணிவு, அச்சத்துடன் கூடிய பணிவு, இதுவெல்லாம் வந்து நம்ம இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டவர்களுடைய கேரக்டர். இந்த நாள் இருந்துச்சுன்னா இறைவன் உங்களை திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கெடுத்தாலும் நீங்கள் ஓத வேண்டிய துவாவை கரெக்டாக ஓதிட்டீங்க அப்படின்னா இறைவனுடைய திருப்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்தால் கலாமுல் லையின், மென்மையான வார்த்தைகளை பேசுவது. தடிமாட்டுத்தனமாக சில பேர் பேசுவார்கள். சில பேர் ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க. எதையுமே காய்ச்சி மூச்செல்லாம் கத்த மாட்டாங்க. இதை தூக்கு, அதை தூக்கு, அதை எடு, இதை எடு. இந்த கல்யாண வீடுகளில் நிகழ்ச்சிகளில் இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே கூப்பாடு, சத்தம் தாங்க முடியாது. சில பேருக்கு கல்யாணம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் கட்டியிருக்கும், ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கும். அடுத்து 2-3 நாளைக்கு பேசவே முடியாது. எதுக்கு இவ்வளோ பெரிய கூப்பாடு, இதுக்கு சத்தம் எல்லாம் எதுக்கு? எதையும் மெதுவாகவே சொல்லலாமே. அப்போ மெதுவாக பேசுவது, கண்ணியமான வார்த்தைகளை பேசுவது, முரட்டுத்தனமாக அல்லாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, காட்டு மிராண்டித்தனமாக கத்துவதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புத் தகியல் கனியல் ஹஃபிய. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதன் போல இருக்கின்ற ஒரு செல்வந்தன், இரையச்சம் உள்ளவன். அதே போல அல்லாஹ்வுக்கு பிடிக்காத யாருன்னா அல் முத்த ஷத்திகூன், வாய்கிழிய பேசுகிறவர்களை இறைவனுக்கு பிடிக்காது. வாய்கிழிய எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு விதமா முரட்டுத்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிறது, வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இறைவனுடைய திருப்தி ஒருவனுக்கு கிடைக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுடைய பேச்சின் அளவு குறைஞ்சிடும், பேச்சினுடைய சப்தத்தின் ஒலியின் அளவு குறைந்துவிடும், வார்த்தைகளின் தடித்த வார்த்தைகள் அறவே நின்று போய் மெல்லிய வார்த்தைகள் வர ஆரம்பித்து விடும். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இறைவனுடைய திருப்தி இல்லைன்னு அந்த வார்த்தையை நான் சொல்ல தயாரில்லை. இதெல்லாம் இருந்த நல்ல பண்புகள் இருந்தால் இறைவனுடைய திருப்தி கிடைக்கும். இல்லை நம்மளே நாமே அளந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்கேல் நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அடுத்து ஆறாவது அஸ்ஸிதுகு மஅல்லாஹி வன்னாஸ், அல்லாஹ்விடமும் உண்மையாக நடந்து கொள்வது, மனிதர்களிடமும் உண்மையாக நடந்து கொள்வது. எதுக்கு எடுத்தாலும் சில பேர் போய் சாதாரணமாக போய் சொல்லிடுவாங்க. ஏங்க 1 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களாங்க, ஏங்க வரல? வீட்டிலேருந்தே அவர் 12:50 தான் கிளம்பியிருப்பார். வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வரும்போது 1:15 ஆயிருக்கும். வழியெல்லாம் டிராஃபிக்னு சும்மா அடிச்சு விடுறது. இந்த பொய் எதுக்கு தேவையில்லாமல்? என்னன்னு தெரியல, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, வந்து சேரவே முடியலை, சில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன தேவை இருக்கிறது? பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவன் மனிதர்களிடமும் அல்லாஹ்விடமும் உண்மையாக நடந்து கொள்வது. தேவையற்ற பொய்களை ஒரு மனிதன் பேசினால் அவனுக்கு இறைவனுடைய திருப்தி இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அடியான் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான், கடைசியில் அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். அவன் சொன்ன கலிமாவும் ஒருவேளை பொய்யோ என்கிற எண்ணம் வந்து விடும் அல்லவா? ஒருவன் உண்மை சொல்லிக் கொண்டே இருப்பான், ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி சித்திகா, அல்லாஹ்விடத்தில் ஒரு சித்திகா விடுவார், நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துக்கு வந்துடுவார். ஆகையினால் அனாவசியமான பொய்கள் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பொய்கள் மலை போல குவிந்து விடும். என்ன தேவை இருக்கிறது? யாரை திருப்திப்படுத்த இந்த பொய்? தேவை கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குறான்ல 47:21 சொல்கிறான், ஃபலவ் ஸதகுல்லாஹ லகான கைரல். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உண்மையாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, ஏன்னா திருப்தி கிடைக்காது. அப்போ 6வது அடையாளம், இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கு 6வது அடையாளம், நாம் உண்மை பேசுகிறோமா இல்லையா. நம்ம கையில் தான் இருக்குங்க ஸ்கேலு, நாம் பார்த்துக்கலாம். 7வது இறுதியாக அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவது. அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவது. மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா. யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹும் சந்திக்க விரும்புகிறார். அவர் சந்திச்சா தானே இறைவனுடைய திருப்தி கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். இறைவனை சந்திக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல, ஒதுங்கி ஒதுங்கி ஓட பார்க்குறீங்க, எத்தனை நாளைக்கு தப்பிச்சு உலகத்தில் வாழ்ந்துட முடியும்? மன்னாதி மன்னரெல்லாம் காணோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை காணோம். இளம் வயது மரணங்கள் இப்போதெல்லாம் மிக அதிகமாகிவிட்டன. முன்னாடியெல்லாம் மரணம் என்பது குறைஞ்சபட்சம் 60 வயசுக்கு மேலே தான், 70 வயசுக்கு மேலே தான். இப்போ அப்படி அல்ல, திடீர் என்று இளம் வயது மரணங்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. உண்டா இல்லையா? நாம் கேள்விப்படாத புதிய புதிய வியாதிகள், புதிய புதிய காரணங்கள், மன உளைச்சல்கள், இவற்றின் காரணமாக. அப்போ எப்போதுமே நாம் மனதளவில் இறைவனை சந்திக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும். இறைவனை சந்திக்க தயார் நிலையில் இருப்பது என்பது மரணத்தை விரும்புவதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. மரணம் வரும்போது வரட்டும், அது எப்போது வேண்டுமானாலும் வரட்டும், நான் இறைவனை சந்திக்க விரும்புகிறேன். இறைவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ரப்பு அவன், தாயை விட பல 100 மடங்கு பல கோடி மடங்கு அன்புள்ளவன், அந்த ரப்பை பார்க்க நான் விரும்புகிறேன் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைவார். நம்மளை யாருக்குங்க, நம்ம யார் மேலே திருப்தி அடைவோம்? நம்ம பிள்ளைகளில், நம்மளை அடிக்கடி பார்க்குறவங்க, சந்திக்கிறவங்க, நம்மளை விசாரிக்கிறவங்க, நம்ம மீது பாசத்தை பொழிவோ கூடியவர்கள் மத்தியில் தானே, அவங்க மேலே தானே அன்பு ஜாஸ்தி இருக்கும். 5 பிள்ளைங்க 5 பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க, எவனுமே ஃபோன் பண்ணுறதில்ல. பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஃபோனே பண்ணுறதில்ல. வெறுப்பு வருமா வராதா? கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. எப்போ தான் ஊருக்கு வருவோம்னு இருக்குது, எப்போ தான் அவங்கள பார்ப்போமோன்னு இருக்குதுன்னு சொன்னால் தானே பிரியம் இருக்கிறதா எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி தான். அப்போ இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு இறைவனை சந்திக்க விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் திருக்குறானிலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியிலிருந்தும் நாம் காணக்கூடிய விஷயங்கள். அப்போ இறைவனுடைய திருப்தி என்பது ஒரு மிகப்பெரிய செல்வம். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உலகத்தின் செல்வம் இருக்கு பாருங்க. தங்கம் வெள்ளி குவியல்கள், நல்ல அழகான ஜோடி, பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண், அழகான கண்ணியமாக நடத்துகின்ற ஒரு ஜோடி, உணர்வுகளை புரிந்து நடக்கின்ற ஜோடி, நம்முடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகள், வல்ஹைலில் அதாவது வாகனங்கள், வல்ஹைலில் முஸப்பமா அடையாளமிடப்பட்ட வாகனங்கள், உயர்ந்த வாகனங்கள், வல்அன்ஆம் கால்நடைகள், வல்ஹர்ஸ் விவசாய நிலங்கள், இப்படி செல்வங்கள் என்று உலகத்தில் இவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தை விடவும் மேலானது. குல் அவ் நபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும் லில்லதீன தக்வா இன்த ரப்பிக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹாரு காலிதீன ஃபீஹா வஅஸ்வாஜ் முத்தஹரா வரிதுவானும் மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மேலே சொன்ன எல்லாத்தை விடவும் மேலானது, உயர்வானது. அது நமக்கு இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வதற்கான வழிகள் தான் இந்த 7 வழிகள்.
எனவே இந்த 7 வழிகளை உணர்ந்து அவை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அதை நம்மிடத்திலே உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையை உணர்ந்து வாழுகின்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அவனுடைய திருப்திக்காக பாடுபடக்கூடிய மக்களாகவும் அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி உழைக்கக்கூடிய மக்களாகவும் உண்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.